السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير. صدق الله مولانا العظيم. அன்பு நிறைந்தவர்களே, புகழனைத்தும் படைத்தவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபாக்கள், பின்னால் வந்த தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அல்லாஹ் நமக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நம் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் எப்போதும் கண்ணியத்தையும் மரியாதையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இந்த உலகத்தில் எவ்வளவு சிறப்பாக வாழ வேண்டும் என்று இந்த உம்மத்து விரும்புகிறதோ அந்த வாழ்க்கையும் அதைவிட சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஜன்னத்திலும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன். அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணை, வாரந்தோறும் குர்ஆனுடைய வசனத்தை, அதனுடைய விளக்கத்தை கேட்டு வருகிறோம். அல்லாஹ் முழு குர்ஆனையும் கேட்கின்ற உயர்ந்த தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஏண்டா இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எந்த அமலையும் செய்ய முடியும். கண்ணை பொத்தி விட்டோம்னு சொன்னால் எந்த அமலும் கிடையாது, அப்படிதானே? வாயை பொத்திட்டோம், கண்ணை மூடிட்டோம்னு சொன்னால் எந்த அமலுக்கும் வேலை இல்லை. எல்லாம் ஒரு வசனத்தில் சொல்லுவாங்க, ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக, கண்ணுக்குள்ளே ஒரு திரை இருக்குது. எல்லார் கண்ணிலையும் திரை இருக்குது. திரைண்டா ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்துட முடியாது, அந்த திரை இல்லை. இது ஒரு திரை இருக்குது. இது எப்போ விலகுண்டு அல்லாஹ் சொல்றான், ஃபபஸருக்கல் யௌமல் ஹதீத். கண்ணை பொத்தும் போது எல்லாரும் ஒரு நாள் கண்ணை பொத்துவோம்ல, அந்த கண்ணை பொத்துற நாள்ல ரொம்ப கூர்மையா தெரியுமா பார்வை. ஏதோ சொல்ல புரியுதுங்களா? ரொம்ப கூர்மை, ஹதீதுங்கிறான், ரொம்ப ஷார்ப்பா தெரியும். இன்னைக்கெல்லாம் பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட ஒரு குறிப்பிட்ட தூரம் தானங்க தெரியும், எல்லாம் எப்படி தெரியும். ஆனா அல்லாஹ் சொல்றது அதல்ல, பூத கண்ணாடியிலெல்லாம் பார்த்துட முடியாது. அது மிக பிரம்மாண்டமான ஒரு பார்வை. எந்த அளவு பார்வை தெரியுங்களா? உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும். ஷைத்தானை பார்க்கலாம், மலக்குமார்களை பார்க்கலாம், ஜன்னத்தை பார்க்கலாம் நல்லவங்களா இருந்தா, நரகத்தை பார்க்கலாம் கெட்டவங்களா இருந்தா. இப்ப பார்க்க முடியுமா? ஒரு பூத கண்ணாடி வச்சு ஜன்னத்தை பார்க்க முடியுமா? மலக்க பார்க்க முடியுமா? இப்படி ஒரு நாள் எல்லாரும் அதை டச் பண்ணிட்டு தான் போகணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அப்ப அந்த நாளுக்கு முன்னாடி நீங்கள் குர்ஆனை பார்த்து கத்துக்கொள்ளுங்கள். குர்ஆனை யார் ரொம்ப பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மறுமையினுடைய, இந்த மௌத்தினுடைய நெருக்கத்தில் அல்லாஹ் பல சுப செய்திகளை ஏற்படுத்துவான். அதில் குறைஞ்சது என்னன்னு கேட்டா, அவருக்கு நல்ல விதமான மரணத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். அல்லாஹ் அதெல்லாம் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட குர்ஆனுடைய விளக்க உரையை தான் வாரந்தோறும் நாம் கேட்டு வருகிறோம். நாம் சூரத்துல் பக்ராவினுடைய 108 வசனங்களை நாம் நிறைவு செய்து இன்ற வாரம் 109வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். இதில் அல்லாஹு தஆலா யூதர்களை பற்றி சொல்லுகிறான்.
யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இன்னும் நம்ம விளங்க வேண்டும் என்பதற்கு இந்த வசனம் ரொம்ப அழகா விளக்குது. இந்த வசனம் பாருங்களேன், இந்த குர்ஆனுடைய வசனத்தினுடைய ஓட்டத்தை பார்த்தா இந்த இப்ப நம்ம வாக்கெடுப்பு புதிய சிறப்பு திருத்த வாக்குரிமை கொண்டு வந்திருக்கிறாங்களா இல்லையா, SIR இது வரைக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவு அழகான செய்தி இதுக்குள்ள இருக்கு பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப், வேதவாசிகளில் பெரும்பாலானவர்கள், வேதக்காரர்கள் என்று சொன்னால் குறிப்பா இங்க யூதர்கள் என்று பொருள். வேதக்காரர்கள் கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்ளும், ஆனால் இங்கே யூதர்கள் என்று பொருள். வேதக்காரர்களில் பெரும்பாலானவர்களுடைய என்ன தெரியுங்களா, விருப்பம் என்ன தெரியுமா, அவர்கள் விரும்புகிறார்கள் லவ் யருத்தூனக்கும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரன். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்லலாம், நீங்கள் எல்லாம் ஈமான் கொண்டதற்கு பிறகு குஃபாரன் காஃபிர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஆசை. எதுவும் புரியுதா? இந்த ராஷ்டிரியம் ஒன்று உருவாக்கி கொண்டு வராம என்ன அது பின்னணி என்ன, இந்த உலகத்தில் யாரெல்லாம் எந்த மதத்திலெல்லாம் இருக்கிறாங்களோ ஒரே மதத்துக்குள் கொண்டு வரணும். நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு காஃபிர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். என்னன்னு ஏன் இப்படி ஒரு எண்ணம், ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், அவர்களின் மனதில் இருக்கக்கூடிய பொறாமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனசுக்குள்ள அவ்வளோ பொறாமை இருக்குன்னு சொல்றான்ல. எவ்வளோ பொறாமை இருக்குது பாருங்களேன். ஒரு சில செய்தி சொல்றேன். இந்த ஆயத்து இறங்கின காரணத்தை பார்ப்போம். காரணத்துக்கு சபபு நுஸூல்னு சொல்லுவாங்க. தஃப்சீர்ல கலைகள்ல ஒன்று சபபு நுஸூல். இந்த வசனம் ஏன் இறங்கி இருங்கிற ரீசனை எடுத்துக்கிறோம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு சபபு நுஸூல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆயத்துக்கும் பின்னணிகள் இருக்கு. இந்த ஆயத்தினுடைய பின்னணிகளை சொல்லுவாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு தஆலா போயிட்டு இருக்கும்போது மதீனாவுல இந்த ஆயத்து இறங்குறது உஹது போருக்கு அப்புறம் இறங்குது. உஹது போர் நடந்துச்சா இல்லையா? உஹது போர் ஃபர்ஸ்ட் போர், பத்ர் போர், ரெண்டாவது உஹது போர் இல்லையா? உஹது போருக்கு பிறகு இந்த வசனம் இறங்குகிறது. பாதையில அம்மா ஹுதைஃபா ரலியல்லாஹு அம்மா இப்னு யாஸிர் ரலியல்லாஹு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப சில யூதர்கள் ரெண்டு பேரையும் நிறுத்தி ஒரு சில கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்றாங்க. என்னது, நீங்க எதுக்கு அந்த இஸ்லாத்திலேயே உட்காந்துக்கிட்டே இருக்கிறீங்க? நீங்க யூதர்களா வந்துடலாம்ல, மதம் மாறி வந்துடலாம்ல, அதுல எதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க? எங்களோட வந்துருங்களேன், நான் உங்களை நல்லா வச்சுக்கிறோம், உங்களை கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா? சரி, அந்த மார்க்கம் உண்மையா இருந்தா உஹது போர்ல வெற்றி ஆயிருக்கணுமா இல்லையா? உஹது போர்ல என்ன நடந்துச்சு? உங்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சா? அந்த நபியை உண்மைன்னு சொல்றீங்கள, அந்த நபி உண்மையாளரா இருந்தா உஹது போர்ல வெற்றி கிடைச்சிருக்கணும். பார்த்தீங்களா, வெற்றி இல்லாமல் போயிடுச்சு. எத்தனை பேரை பழி கொடுத்துட்டீங்க? 70 பேருக்கு மேல பழி கொடுத்துட்டீங்க. அப்ப இதுல தெரியுதான் இந்த மார்க்கம் பொய். எது பொய்யா? இஸ்லாம் என்பது பொய்யா. இன்னைக்கு நேற்று அல்ல, அப்பவே விமர்சிக்கப்படுகிறது இஸ்லாம். இஸ்லாத்தின் மீது களவாங்கப்படுற அந்த வேலைகள் அங்கிருந்தே நடக்குது. சில நேரங்களில் சட்டங்களை களவாங்குவாங்க அடுத்த மதத்துக்காரவங்க, சில பேர் இஸ்லாத்தையே களவாங்குவாங்க. அப்படி வேலை நடக்கும் அந்த காலத்துல. இது அப்ப சொன்னாங்க, பத்தியலா பொய்யா போச்சு, பத்தியலா பேசாம எங்க கூட வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்னாங்களாம், முதல்ல அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், சரிங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு பதில் சொல்லுங்கட்டு யூதர்கள்ட்ட சொன்னாங்க. என்ன கேள்வி அப்படின்னு? ஒன்றும் இல்லை, உங்க மதத்தில், யூத மதத்தில் இதுக்கு என்ன ஃபத்வா, என்ன தீர்ப்பு, அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சொல்லுங்க, நான் தீர்ப்பை சொல்றேன். ஒரு ஆள்கிட்ட நம்ம ஒப்பந்தம் உடன்படிக்கை எடுத்துட்டோம், அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றணுமா இல்லை மோசடி செய்யலாமா? அப்படி எடுத்துட்டா அதை நிறைவேற்றி தாங்க ஆகணும். அதான் எங்கள் மார்க்கத்தில் உள்ளது. அவ்வளோ சூப்பரான மார்க்கம் எங்கள் மார்க்கம். ஒரு ஆள்கிட்ட உடன்படிக்கை எடுத்தா அதை முழுசா நிறைவேற்றணும், அதுதான் எங்கள் மார்க்கம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியா? அப்போ நான் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை எடுத்திருக்கிறேன், உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், இந்த இஸ்லாத்தை விட்டு போக மாட்டேன், ஏகத்துவத்தை விட்டுட்டு போக மாட்டேன், உங்களுக்கு மோசடி செய்ய மாட்டேன், இப்படியெல்லாம் நான் உடன்படிக்கை எடுத்திருக்கிறேன். நான் அதை விட்டுட்டு வரலாமா? வரக்கூடாது இல்லை. நீங்கள் சொன்னது பிரகாரம் பார்த்தா வரக்கூடாது இல்லை. அதனால நான் வரலைங்க அப்படின்னு சொன்னாங்க.
இவர் மதம் மாறி போயிட்டாரு அப்படின்ட்டாங்க. என்ன மதம் மாறி போகும், ஏற்கனவே இஸ்லாத்தில் தானே இருக்கிறார். அடுத்து அப்படியே யூட்டன் போட்டு யார்கிட்ட உதய்ஃபா இல்லாட்ட வந்தாங்களாம். உதய்ஃபா இல்லாட்ட ஏங்க நீங்கள் சொல்லுங்கள், நீங்களாச்சும் வரீங்களா, இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு அவங்க அழகா ஒன்று சொன்னாங்களாம். ஹதீஸுகளில் நிறைய பார்க்கலாம். இது சூப்பரான ஒரு துவாவும் கூட. அவங்க சொன்னாங்களா, இந்த பாருங்க, ரதீத்து பில்லாஹி ரப்பா, அல்லாஹ்வே நான் ரப்பா ஏற்றுக்கிட்டேன். ஒபில் இஸ்லாமி தீனா, மார்க்கத்தை இஸ்லாத்தை மார்க்கமா எடுத்துக்கிட்டேன். ஒபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நபியா நான் ஏற்றுக்கிட்டேன். ஒபில் குர்ஆனி இமாமா, குர்ஆனை இமாமாக நான் ஏற்றுக்கொண்டேன். ஒபில் முஸ்லிமீன இஹ்வானா, முஸ்லிம்களை நான் சகோதரர்களாக எடுத்து விட்டேன். அதனால் நான் என்னால் வர முடியாது என்று சொன்னார்களாம். வெறுத்து போன யூதர்கள் இவங்க 2 பேரும் திருந்த மாட்டாங்க, எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. இந்த 2 பேரும் அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹும் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. நாயகமே, இப்படி நாங்கள் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தோம், அப்ப யூதர்கள் எங்களை வழிமறைத்தாங்க. வழிமறைச்சு சொன்னாங்க, 2 பேரும் நீங்க எங்க இதுக்கு வந்துருங்களேன், உகது போரெல்லாம் தோத்துட்டீங்க பாத்தீங்களா அப்படிலாம் சொல்லி எங்களை பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ஆனா நாங்க போகல. அப்ப இதை கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கரெக்டா நடந்துக்கிட்டீங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஸபத்துமல் கைர் அஃப்லஹதும், நீங்க 2 பேரும் சரியா நடந்துக்கிட்டீங்க மட்டும் இல்ல, வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று சொன்னார்கள். எங்கேயே ஆளு பிடிக்கிறாங்க பாருங்க. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே சஹாபாக்களை இஸ்லாத்தை விட்டு கடத்துகிற வேலையை பார்த்தாங்க, இந்த தீனை ஒழிக்கிற வேலையை பார்த்தாங்க. நடந்துச்சா? நடக்கல. இது எப்ப நடந்துச்சு தெரியுமா? எப்பையிலேருந்து இந்த வேலை நடக்குது தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட்டே வேலை நடந்துச்சு. நமக்கெல்லாம் தெரியும். வலீது இப்னு முகைரா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. வலீது இப்னு முகைரான்னு இவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் இவங்கண்டா? இப்போ இவங்க புள்ள பேரை சொன்னால் நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. காலிது இப்னு வலீது ரலியல்லாஹு இருக்கிறா பத்தியில போர்க்களத்தில் போனால் வெற்றி பெறுவாங்களே, எந்த போருக்கு போனாலும் வெற்றி பெறுவாங்க. ஹலீஃபாக்களுக்கு பல வெற்றிகளை கொண்டு வந்து காலடியில் போட்டாங்க. காலிது இப்னு வலீது ரலியல்லாஹு, அவங்களுடைய வாப்பா தான் இவங்க. காலிது இல்ல சஹாபி, நம்ம ஹலீஃபாக்களுக்கு வெற்றி அள்ளி குவித்தது அவங்க வாப்பா பேர் தான் வலீது இப்னு முகைரா. பெரிய ஆளுங்க, பெரிய ஆளு. எவ்வளோ பெரிய ஆளுன்னு ஒரு செய்தி சொல்லிட்டு நான் உள்ளுக்குள்ள வர பாருங்க. மதீனாவில் 2 தோட்டம் இருந்துச்சு. தாயிஃபில் 2 தோட்டம். 2 எவ்வளோ சூப்பரான தோட்டம்டா. மழை காலம் வந்தாலும் சரி, வெயில் காலம் வந்தாலும் சரி, அவர் தோட்டத்திலேருந்து பழங்கள் வந்துக்கிட்டே இருக்குமா. அப்படி ஒரு தோட்டம் வச்சிருந்தாராம் வலீது இப்னு முகைரா. அவ்வளோ செல்வாக்கு. அல்லாஹ் சொல்றான், பனீன ஷுஹூதன், சரி செல்வாக்கு மட்டும் இல்லை, 10 ஆம்பளை பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு ஆம்பளை பிள்ளை மட்டுமே 10 இருந்துச்சான். அந்த காலத்தில் பிள்ளைங்க தான் செல்வம், சொத்துன்னு சொல்லுவோம். எவ்வளோ பெரிய பணக்காரராக இருப்பார், எவ்வளோ செல்வம் உள்ளவராக இருப்பார். இன்னும் அவரை புரிஞ்சுக்கிறேன். அந்த காபாவுக்கு துணி போடுறான்னு பார்த்தீங்களா, ஃபிஸ்வா மாற்றுறாங்கல்ல, நம்ம இப்போ அரஃபாவுடைய நாளில் மாற்றுவாங்க. அரஃபாவுடைய நாளில் துல்ஹஜ் பிறை 9ல் 10ல் நம்ம பெருநாள் கொண்டாடுறோம், ஹஜ் பெருநாள். 9ல் வந்து காபாவுக்கு திரை ஒன்று மாற்றுவாங்க, டிவிலெலாம் கேட்பாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாருமே அரஃபாவுக்கு இருப்பாங்கல்ல, அவங்க அரஃபாவில் இருக்கிற நாள். நம்மளுக்கு அது 8 முன்னாடி இருக்கும். அவங்க அரஃபாவுக்கு போனது பிறகு அங்கே மாற்றுவாங்க. அந்த நாள் அவங்களுக்கு அரஃபாவுடைய நாளில் தான் மாற்றுவாங்க. ஏன்னா அரஃபாவில் ஹாஜிகள்லாம் அரஃபாவுக்கு போயிடுவாங்க, ஹராமு காலி ஆகிடும். காபா கொஞ்சம் காலியாக இருக்கிறனால அந்த நேரம் மாற்றுவாங்க. அப்போ அப்படி கிடையாது. அப்போ எப்போ மாற்றுவாங்க தெரியுங்களா? மொஹர்ரம் ஆஷுராவுடைய நாள் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ தான் மாற்றுவாங்க. இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்தில் ஆஷுரா நோன்பு வைக்கிற பார்த்தீங்களா, அந்த 10வது நாள் இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்திலே அந்த 10வது நாள் தான் காபாவுக்கு திரை போடுவாங்க. திரை எப்படி கொண்டு வந்து, அப்பவே திரை போட்டிருக்காங்க, எப்படி கொண்டு வந்து போடுவாங்கடா, ஊர் மக்கள்லாம் காசை போட்டு நிறைய வசூல் பண்ணி அந்த காசை மொத்தமாக சேர்த்து உலகத்திலே எங்கே சூப்பரான ட்ரெஸ் இருக்கோ, ஆடை இருக்கோ, அதை ரெடி பண்ணி கொண்டு வருவாங்களாம். பெரிய விழா மாதிரி எடுப்பாங்க. எவ்வளோ பெரிய விழா எடுப்பாங்க தெரியுங்களா? அந்த ஆடையை தூக்கி உடுத்த மேலே காபாவுக்கு மாட்டும் போது நோன்பு வச்சிருப்பாங்களா எல்லாரும். எங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி சொல்றாங்கன்னா எல்லாரும் நோன்பு வச்சிருப்பாங்களா.
நோம்பு வச்சு கொண்டுதான் அதை போடுவாங்க. அப்ப எவ்வளவு காபா நேசிச்சிருக்கலாம் பாருங்க. அவங்க பண்ண வேலைகள் வேற விஷயம். அதுக்கப்புறம் திரையை தூக்கி போடுவாங்க. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போடுவாங்க. அவ்வளோ காசு தேவைப்படும் திரட்டுறது. அப்போ இந்த வலீது இப்னு முகைரா சொல்லுவாராம், ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு நாள் செய்வாங்க, அடுத்த வருஷம் இவர் தனி ஆளா செய்வார். தனி ஒரு ஆளா. அப்போ எவ்வளோ பெரிய காசு இருக்கும் அவர்கிட்ட. ஒரு ஆளுங்க ஏங்க, ஒரு ஆள் இந்த ரம்ஜான் வருதுன்னு வச்சுக்கிறோம், மொத்த செலவையும் பள்ளி செலவையும் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு ஆள் சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் இருப்பார். மொத்த செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ சின்ன பள்ளிக்கு எப்படி சொல்லுவோமே, காபாவுடைய முழு திரையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மொத்த காசையும் கொடுத்து அந்த திரையை வாங்கி போடுவார். சரி, காசு உள்ள எல்லாருக்கும் பாக்கியம் கிடைக்குமா? இவர் சொன்னோன்னு கொடுக்குற அளவுக்கு நல்ல பேரு மக்காவுல அவருக்கு இருந்திருக்கு. அபூஜஹல் இருக்கதானே செஞ்சான், அபூலஹப் இருக்கதானே செஞ்சாரு. அவங்களுக்கெல்லாம் இந்த இது கிடைக்கலையே. ஆனா இவர் சொன்னோட தூக்கி போடுற அளவுக்கு இவருக்கு பவர் அங்கே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப வசதியானவர், ரொம்ப வசதியானவர். இவர்கிட்ட எல்லாரும் சொன்னாங்களாம், இந்த முகமது நபி புதுசா ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, நம்மளுக்கு ரொம்ப இடையூற பண்றாங்க, நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா பெரிய பணக்காரவங்க ஒரு இது இருக்குல்ல, அதிகாரம், பணக்காரர் சொன்னா கேட்பாங்க அப்படின்னு. அவருக்கு ஒரு நினைப்பு, அதாவது மக்கள் எல்லாம் நம்மள்கிட்ட சொல்றாங்கன்னா நம்ம சொன்னா எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க, முகமது நபிகிட்ட போய் பேசுங்க, நீங்க பேசினா சரியாயிருந்து. இவர் சொன்னோன்னே என்ன சொன்னார் தெரியுமா? போங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாராம். இவரையும் சொல்லியாச்சு இல்லை. அதனால இவருக்கு இன்னொரு நினைப்பு வந்துச்சான், நம்ம சொன்னா முகமது நபியை எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஊர்ல நல்ல ஒரு மதிப்பு இருக்குது, ஊரே நம்மளை பாராட்டுது, காபாவுக்கே திரை போடுறோம், அவ்வளோ மரியாதை நம்மளுக்கு இருக்கு, பிள்ளை செல்வம் நிறைய இருக்கு, அதனால நம்ம சொன்னா கேட்டுக்குருவாங்க முகமது நபின்னு இவர் தப்பா இவரை நினைச்சுக்கிட்டாரு. நினைச்சு என்ன செய்யணும், ஆள் அனுப்பி வைக்கலாம். ஒரு பெரிய பணக்காரன் ஆளு தானே அனுப்பி வைப்பாங்க. இவரே வராரு. ஏன் இவரே வராரு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனசை மாத்துறதுக்கா. ஒரு பெரிய ஆள் வந்தா என்ன செய்யும்? ஆகா, இவ்வளோ பெரிய ஆள் வீடு தேடி வந்துட்டாருங்க அப்படின்னு நினைப்போமா இல்லையா? அவ்வளோ பெரிய ஆள் வீடு தேடி வரும்போது ஒரு மனசு கொஞ்சம் இறங்குமா இல்லையா? அதுக்காகவே வராரு, அவரே வராரு. அப்படியாச்சும் என்ன செஞ்சிடும், மனசை மாத்திரணும். அவ்வளவு தூரம் வந்தோடனே ரசூலுல்லாஹ் அவரை பார்த்தோன்னே அவரை கூப்பிட்டு அழைத்து உட்கார வச்சு அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அவர் என்ன நோக்கத்தில் ரசூலுல்லாஹ் தெரியதான் செய்யுது, மரியாதை கொடுக்குறாங்க. கொடுத்து ஒரு பல பேச்சு பேசுறாரு. எடுத்தோடனே விஷயத்துக்கு வரக்கூடாது, பல விஷயங்களை பேசுறாரு. நான் எப்படி தெரியுமா, நான் எப்படி ஊர்ல எப்படின்னு தெரியுமில்ல, உங்களுக்கு தெரியுமில்ல, அப்படி தெரியுமில்லன்னு கடைசியா விஷயத்துக்கு வந்தாரு. இந்த இஸ்லாம்னு ஒன்று கொண்டு வந்துட்டு எல்லாரையும் நீங்கள் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால என்ன செஞ்சிருங்க, அதை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்களேன், அதை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க, நான் எவ்வளோ பணம் வேண்டாலும் தரேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர், என்ன வேண்டாலும் தரேன்னு சொன்னார். யார்கிட்ட கொண்டு ரசூலுல்லாஹ்ட்டையே என்ன செய்கிறாங்க, இதை விட்டுடுங்கன்னு சொன்னார். இப்போ இந்த செய்தியெல்லாம் நம்மளுக்கு தெரியும் தானே. இதை சூரத்துல் கலம்ல 29வது ஜுஸுல 2வது சூறாவில் 2வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி இருக்கும். அல்லாஹ் இந்த செய்தி எப்படி சொல்கிறான்டா, இவர் சொல்லிவிட்டாரு, இவ்வளோ பெரிய மனுஷன், இவ்வளோ பெரிய பணக்காரரு, வசதியானவர், செல்வாக்கு மிக்கவர், காபாவுக்கே திரை போடுறவர், இவ்வளோ அதிகாரத்தில் இருக்கிற அவர் சொன்னோன்னே அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குறான். அவருக்கு என்ன நினைப்பண்டா, ஊரில் நம்ம பெரிய மரியாதைக்குரியவர், நல்ல ஒரு நாட்டாமா மாதிரி வச்சுக்கணும், பெரிய பாரம்பரிய வம்சம் உள்ளவர், நம்மளுக்கு சொன்னால் எல்லாம் கேட்டுக்குருவான்னு நினச்சப்ப அல்லாஹ் சொல்லிவிட்டான், வலா துத்தி நபியே நீங்கள் கட்டுப்படாதீங்க, இவர் பேச்செல்லாம் கேட்காதீங்கன்ட்டான். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான்ல. சிலவருடைய பேச்சை கேட்கக்கூடாது, பணம் இருக்கு வசதி இருக்குன்னு சொல்லியிருக்கா கேட்டுறக்கூடாது. அவர் அதுவரை சில பணக்காரவங்க தப்பை மறைச்சி வச்சிருப்பாங்க தெரியுங்களா. சில நேரத்தில் வெளியே வராது, சின்னவங்க செஞ்சா வெளியே வந்துடும், பெரும் பணக்காரவங்க அதிகாரத்தில் உள்ளவங்க செய்யறது வெளியே வராது, மறைச்சுவாங்க பணத்தை வச்சு. அவர் அதனால் வரைக்கும் மறைச்சு வச்சிருந்த 9 கெட்ட பழக்கங்களை அல்லாஹ் அதுல சொல்றான், தொடர்ந்து சொல்றான். அவர் நினைச்சுக்கிட்டு வந்தாரு, நம்ம போய் சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் கேட்டுருவாங்கன்னு வந்தாரு. ரசூலுல்லாஹ் கேட்கல, சொல்லு பேச்சு கேட்கலன்னோட ரசூலுல்லாஹ் இவர் சொன்னா கேட்கலன்னோட வெளியே போய் இவர் மன பேதலித்தவர் என்று சொன்னார்.
யாரு? இந்த வலீத் இப்னு முகைரா ரசூலுல்லாஹ் மனம் பேதலிச்சவர்னு சொன்னார். அல்லாஹ் அதுக்குள்ள ஆயத்தை இறக்கி நூன் வல் கலம் வமா யஸ்ஸுரூன்னு சொல்லிட்டான். அவர் மனம் பேதலித்தவர் அல்ல, அறிவு பேதலித்தவர் அல்ல என் நபி. அல்லாஹ் சர்டிஃபிகேட் தரான். மற்ற இப்போ நம்மெல்லாம் இருக்கிறோம்டா, இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், 10 வருஷம் கழிச்சு கூட அறிவு என்ன வேண்டாலும் ஆகலாம். எப்படி ஆகலாம்? யாருக்கு எந்த நேரத்தில் ஆக்சிடென்ட் என்ன நடக்கும்? அல்லாஹ் பார்த்து நீண்ட ஆயில நல்ல சுகத்தை கொடுக்குறோம். எதுக்கு சொல்றோம்டா, ரசூலுடைய அறிவுக்கு அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அவர் அறிவு பேதலித்தவர் அல்ல. இது பேனாவின் மீது சத்தியம், பேனாவை கொண்டு எழுதுகின்ற எழுத்தின் மீது சத்தியம். சத்தியம் போட்டுட்டு அல்லாஹ் அந்த செய்தியை சொல்றான். அவர் மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக், உங்க ரப்புடைய நிஅமத்தில் அவர் இருக்கிறார். சாதாரண நிலையில் இல்ல, நம்மள சும்மா இருக்கிற சராசரி மனிதர். நபி சராசரியான மனிதர் அல்ல, ரப்புடைய நிஅமத்தில் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ் இப்படி புகழ்ந்துட்டு வலீத் இப்னு முகைராவை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் தெரியுங்களா? அவர் இப்படி போய் பேசணுன்னு அவர் மறைச்சி இதுவரை யாருக்கும் தெரியாம என்னைக்கும் சரி யாருடைய குறையும் வெளியே தெரியக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். நம்மளே ஒரு தப்பு செஞ்சாலும் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு நினைப்போம். அது பணக்காரவங்கெல்லாம் ரொம்பவே நினைப்பாங்க. ஏதாவது ஒன்று வந்தால் பணத்தை கொடுத்து இதை கொடுத்து சரி பண்ண பார்ப்பாங்க. அதனால் வரைக்கும் மறைச்சி வச்சிருந்தான். அதனால தான் ஊர் மக்கள்லாம் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டான். அவன்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணத்தையும் உடைச்சிட்டான். அவன்கிட்ட எனக்குள்ள ஹல்லாப், தொட்டதுக்கும் பொய் சத்தியம் பண்றவன், அவனுக்கெல்லாம் கட்டுக்கூடாது அப்படின்ட்டான்ல. மகீன், நாகரிகமாக பேச தெரியாதவன், இழிந்து பேசக்கூடியவன். வாங்க தம்பின்னு கூப்பிடுறதுக்கும் வாடான்னு கூப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவன் மகீன், அல்லாஹ் சொல்லுகிறான். ஹம்மாஸ், குறை பேசுறவன். மஷாயிம் பினமீன், கோல் சொல்லி தெரியக்கூடியவன். மன்னாயிலில் ஹைர், நன்மையை செய்ய விடாம தடுக்கிறவன். முகத்தது எல்லை மீறக்கூடியவன், அசையும் பாவம் செய்யக்கூடியவன். வரிசையா அல்ல அடுக்காம இப்படி அடிக்கிட்டு அவன் எல்லா கெட்ட குணமும் அப்பதான் வெளியே வருது. இதுல என்ன அதிசயம் தெரியுங்களா? இது யாரை பத்தி சொல்லப்படுது? வலீத் இப்னு முகைராவை பத்தி சொல்லப்படுது. இவங்க மகனாரு முஸ்லீம், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு. இந்த குர்ஆன் ஆயத்தை தான் எடுத்து ஓதுறாங்க. எப்படி இருக்கும் எங்க? முஸ்லீம் ஆயிட்டு இந்த சூறாவை எடுத்து ஓத தானங்க செய்வாங்க. வாப்பாவை பத்தி தானே சொல்லப்பட்டிருக்கு. இவன் யாரு? பொய் சத்தியை ரொம்ப பண்றவன், இவன் இழிந்தவன், மோசமானவன். இன்னும் சொல்ல போனா பிறப்பே சரியில்லைங்கிறான். அல்லாஹ் தொடரில் சொல்றான். அல்ல இவன் தவறான முறையில் பிறந்தவன் என்று சொல்றான். ஒரு தகப்பனை பத்தி இப்படி பேசும்போது பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? நம்ம வாப்பாவை அல்லாஹ் பார்த்தோம், இவர் பிறப்பு சரியில்லை, தப்பான முறையில் பிறந்தவர்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு மகனுக்கு எப்படி இருக்கும்? ஆனா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு குர்ஆனை எடுத்து ஓதுகிறார்கள். சத்தியமாக சொல்லுகிறார்கள், என்னுடைய மரணம் வரைக்கும் அந்த இடத்தில் எந்த நெருடலும் எனக்கு வரவில்லை. என் தகப்பனார் இப்படி எல்லாம் பேசினாலும் அந்த நெருடலே வரல. எனக்கு அழுக வரலன்னு சொல்லல, மனசுக்குள்ள ஒரு கலக்கம் கூட வரல. அல்லாஹ் சொன்னா சொன்னதுதான். என் தகப்பனார் இப்படின்னா அல்லாஹ் சொன்னா அப்படிதான் வரு. அப்படிதான் அவங்களும் குர்ஆன் ஓதுனாங்க, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்த தீனை ஒழிக்கிறதுக்கு வேலை பார்த்தாங்க, முடியல. சஹாபாக்களை வைத்து ஆள் கடத்த பார்த்தாங்க, இஸ்லாத்தில் இருக்கிற சஹாபாக்களை இஸ்லாத்தை விட்டு புரட்ட பார்த்தாங்க, அப்பவும் முடியல. அதுக்கு அல்லாஹ் காரணம் எவ்வளவு அழகா சொல்லுவான். ஏன் இவங்க இப்படி செய்யறான்னு சொல்லும் போது, ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம், தங்கள் மனதுக்குள் வைத்திருக்கக்கூடிய பொறாமைதான் காரணம்ங்கிறான். பொறாமைக்கு அரபிலங்க ஹசதும்பாங்க. ஹசது பல ரகம் இருக்கு. ஹசதுனா பொறாமை அப்படின்னு அர்த்தம். பொறாமைனா என்ன? பல இது இருக்குல்ல. அதாவது நம்மள்ட்ட ஒன்று வச்சிருக்கிறோம், நம்ம ஒன்று வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. இது இன்னொருத்தர் ஒரு பொருளை வச்சிருக்க, நம்ம நினைக்கிறோம் அது அவர்கிட்ட இருக்கக்கூடாது, அழிஞ்சு போயிடணும். நீங்க ஒன்று வச்சிருக்கிறீங்க, அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, அழிஞ்சு போயிடும் நான் நினைச்சா அதுக்கு பேரு ஹசத், அரபில பொறாமைன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட இருக்கிறது இல்லாம போயிடணும், அழிஞ்சு போயிடணும். இது தப்பு தானே? ஆனா இதை விட மோசமான ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? ஒருத்தட்ட ஒண்ணு இருக்குது, அது அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி அழியறதுக்கு உண்டான வேலையை பார்க்கிறாரு. எது அழியணுமோ அதுக்குரிய வேலையை பார்க்கிறார். இன்னைக்கு கூட சில பேர் கடை வச்சிருப்பாங்க, நல்லா அமோகமா வியாபாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா வியாபாரம் குறைஞ்சு போயிடும். கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவர் தான் சிகர் வச்சுட்டாரு,
இவர் இது பண்ணிட்டாரு, அவர் அது பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப அடுத்தவருடைய பொருள் அழிவதற்காக வேலை செய்யற ஏற்பாடு பண்றாங்க பாருங்க, அது பெரிய பொறாமை, மோசமான பொறாமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இய்யாக வல் ஹஸத், பொறாமையை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். பொறாமை ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னாங்க. ஆனா பொறாமையில ஒரு நல்லது இருக்குது. என்ன நல்லதுண்டா, ஒருத்தர் பொருள் வச்சிருக்கிறார், நிறைய வச்சிருக்கிறார் வச்சுக்கிறீங்க, நிறைய பொருள் அவர்கிட்ட இருக்கு. ஆனா எல்லா பொருளையும் கொண்டு குழப்பம் பண்றாரு. காரூன்ட்ட சொத்து இருந்துச்சா இல்லையா? காரூன் ஒருத்தர் இருந்தாங்க எதிரி, ஃபிரௌன்ட்ட சொத்து இருந்துச்சா இல்லையா? எவ்வளவு சொத்து இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் வச்சு அவன் நல்லதா செஞ்சான், எல்லா அட்டுழியமும் பண்ணான். அப்ப அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட அது அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அதை வச்சிருந்தா அவன் கெட்டு போயிடுவான்னு சொன்னாதான் அப்படி நினைக்கணும். ஒரு பொருளை வச்சிருக்கிறான், அந்த பொருள்னால அவன் கெட்டு போறான்னு சொன்னா அல்லாஹ்வே இந்த பொருளை அழிச்சிருன்னு சொல்லலாம். அவன் கெட்டு போறான்னு சொன்னான், அல்லது இந்த சமூகத்தை கெடுக்கிறான்னு சொன்னான், அல்லது இந்த ஊரை கெடுக்கிறான் அந்த பொருளை வச்சுன்னு சொன்னா அப்ப சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா பொருளால் அவன் கெட்டு போகலன்னு சொன்னா அப்படி நினைக்கவே கூடாது. ஃபிரௌன்ட்ட நிறைய இருந்துச்சு இல்ல, மூசா நபி வந்தாக, மூசா நபி அவன்கிட்ட எவ்வளோ எத்தி வச்சாங்க, இந்த மாதிரி இப்படிலாம் வேலை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அல்லாவுக்கு மாறி செய்ய கேட்கவே இல்லை. அல்ல பல சோதனையை கொடுத்தான் ஃபிரௌனுக்கு, அப்போ ஏற்றுக்கலங்க, சரியாகலைங்க, அவன் மனுஷனாகலைங்க. கடைசியா மூசா நபி துவா செஞ்சு விட்டாங்க, ரப்பனா அத்மிஸ் அலைனா அத்மிஸ் அலா அம்பாலி, அவர்களுடைய பொருளை அழிச்சிருந்தான். பொருளை அழிச்சிரு எப்படின்னா கல்லு மண்ணு ஓடு போல மாத்திரு. ஒரு ரோட்ல கிடக்குதுல கல்லு மண்ணு ஓடு, இந்த மாதிரி மாத்திரே, எல்லா பொருளையும் அந்த மாதிரி மாத்திரேன்னு துவா செஞ்சு விட்டாங்க. இது என்ன பொறாமையா? இது பொறாமை கிடையாது. ஏண்டா அந்த பொருளால் அவன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறான், அந்த பொருளால் சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிறான், அதனால அவனுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அப்ப துவா செய்யலாம். இது பொறாமை கிடையாது, இது நல்ல விஷயம். இன்னொன்று இருக்குது, பொறாமையில் இன்னொரு வகை இருக்குது. பொதுவாகவே பொறாமைங்கிறது ஹசதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, ஹிபுத்தான்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹிபுத்தானா அடுத்தவர் ஒரு நல்ல விஷயம் வருகிறாரு, அது மாதிரி நமக்கு வேணும்னு நினைக்கிறது, அது தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒருவர் ஆத்தாஹுல்லாஹுல் குர்ஆன், அல்லாஹ் அவருக்கு குர்ஆனை கொடுத்துருந்தான். குர்ஆனை கொடுத்துருந்தான்டா வாங்கி கொடுக்கறது இல்லை, 100 ரூபாய்க்கு 200, அது இல்லை, குர்ஆனையே அல்ல விளக்கத்தை கொடுத்துருந்தான்னு அர்த்தம். குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுத்துருந்தான். உடனே யக்கூமுபிஹி ஆனா அல்லைல் வானா அன்னஹார், இரவுகள் எல்லாம் அவர்கள் ஓதுகிறார், பகலெல்லாம் அதை கொண்டு அமல் செய்கிறார், குர்ஆன் படி வாழுகிறார். இப்படி ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கிறார், குர்ஆனை படிச்சு குர்ஆன் பிரகாரம் வாழ்கிறார். இவரை பார்த்துட்டு இவரை மாதிரி நானும் ஆகணும்னு நினைக்கலாம், அது பொறாமை கிடையாது, அது ஹிபுத்தாம்பாங்க. ஆனால் பொறாமை தான், ஆனால் அது பாவத்துக்குரிய பொறாமை கிடையாது. அல்லாஹ் ஒருத்தருக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான், ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் மால, ஒரு ஆளுக்கு அல்லாஹ் பணத்தை நல்லா அள்ளி கொடுத்திருந்தான், செல்வத்தை. அவர் என்ன செய்யறாரு, ஃபஹுவ யுன்ஃபிகு ஆனா அல்லைல் வ ஆனா அன்னஹார், பகலெல்லாம் இரவெல்லாம் அள்ளி செலவழிக்கிறார் நல்ல பாதையில. இவரை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி எனக்கும் கிடைச்சா நானும் கொடுப்பேன். ஆனால் இதை என்ன தெரியுமா அப்படின்னு நினைக்கிறோமே, வந்ததுக்கப்புறம் கொடுக்க மாட்டோம். நம்ம அவர் 1000 ரூபா கொடுக்கும்போது நம்மளுக்கு 1000 ரூபா இருந்தால் கொடுக்கலான்னு நினைப்போம். ஆனால் 1000 ரூபா தந்துட்டான்டா, அந்த 1000 ரூபாயை கொடுக்க மாட்டோம். ஆனால் அப்படி நினைக்கிறது கூடுமா? நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அவர் மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் அப்படி இருக்குதுண்டா, அப்படி கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது, அது கேட்கலாங்கிறாங்க பெருமக்கள். சரி கயிறு. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நாளை மறுமையில் பார்த்தீங்கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஒரு உயர்ந்த பாங்கு துவா ஓதுறமா இல்லையா? பாங்கு துவாவில் வபஅஸஹு மக்காமம் மஹ்மூதா அப்படின்னு ஓதுறோம்லங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் மக்காமம் மஹ்மூதான்னு ஒரு இடத்த கொடுப்பான். ரொம்ப உயர்ந்த இடம், ஸ்தானம், அது புகழப்பட்ட ஒரு இடம். அப்படி ஒரு இடம் யாருக்கும் கிடைக்காது. ரசூலுல்லாஹ் கிடைக்கிற இடம் மாதிரி சொர்க்கத்தில் யாருக்கும் கிடைக்காது. அவ்வளோ உயர்ந்த இடத்த கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பான் அல்லாஹ். எந்த அளவு கொடுப்பான்டா, ஹதீஸ்ல வருது, யக்தபித்துல் அன்பியா, நபிமார்களே அதை பார்த்து ஆசைப்படுவார்கள். ஆசைப்படுவார்கள்னா நம்ம சொல்றதா தான் பொறாமைப்படுவார்கள் சொல்லுவோம். நபிமார்களுக்கு அப்படி சொல்லக்கூடாது இல்ல, நபிமார்கள் அதை பார்த்து ஆசைப்படுவார்கள்.
அது நல்ல விஷயம் தானே. நல்லதை பார்த்து ஆசைப்படுவது தவறு இல்லை என்று ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்க முடியும். குர்ஆன்ல கூட ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன் என்று குர்ஆன்ல வருது. இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக நீங்கள் போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நல்ல விஷயங்களை என்ன செஞ்சுக்கலாம், போட்டி போட்டுக் கொள்ளலாம். அதே நேரத்தில் இன்னொன்னு இருக்குது, பொறாமையில ஆபத்தானது சில இது இருக்குது. உதாரணமா பாருங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல அழகா அந்த செய்தியை விளக்குவாங்க. அந்த ஹதீஸை ரொம்ப கவனிச்சோம்னு சொன்னா இந்த உலகத்தை இப்படிதான் நடக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லதீன யஹ்சுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹும் அல்லாஹு மின் ஃபத்லிஹி. சில பேருக்கு அல்லாஹ் சில இதை கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. உதாரணமாக பாருங்களேன், மனைவிக்கு ஒரு திறமை இருக்கும், கணவனுக்கு ஒரு திறமை இருக்கும். மனைவி திறமையை கணவன் பொறாமப்படக்கூடாது, அது ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் அவங்க வாழ்வாங்க. கணவனுக்கு ஒரு திறமையை கொடுத்துருப்பான், அது மனைவி பொறாமப்படக்கூடாது, அது கணவனுடைய பாத்திரம். அவனை மாதிரி நான் ஆகிறேன்னா அது சரி வராது, அது சரி வராது. அவரவர் அவரவருடைய பாத்திரத்தில் இருந்து வாழ்ந்தாதான் சிறப்பா இருக்கும். உம்மு சலமா ரலியல்லாஹு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த செய்தி சொல்லிட்டு இந்த ஹதீஸ் வரும். உம்மு சலமா ரலியல்லாஹு நம்மளுக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவி, நம்மளுடைய தாயார். ரொம்ப பெரிய புத்திசாலி. அவங்க கொடுத்த ஃபத்வாவே நிறைய இருக்குது, தனி கித்தாபாவே இருக்குது. அதாவது எவ்வளவு சிக்கலான நேரத்திலையும் எப்படி அதிலிருந்து தப்பிப்பது அப்படின்னு சிந்திக்கிற ஆற்றலா அம்மாவுக்கு கொடுத்திருந்தான் அல்லாஹ். அவ்வளோ பெரிய புத்திசாலியான நம்மளுடைய தாயார் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்கள்ட்ட பெண்கள்லாம் ஒரு தடவை வந்தாங்களா, எல்லாரும் வந்தாங்களாம். நேரம் அவங்களுக்கு இந்த பாருங்க அவங்கள்ட்ட இந்த பாருங்க, அதாவது ஆண்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் நிறைய நன்மைகளை வாங்கிக்கிறாங்க. போர்க்களத்துக்கு போகிறாங்க, நன்மை கிடைச்சிருது. ஜனாசா தொழுகிறாங்க, ஜமாத் தொழுகை இருக்குது, ஜும்மா தொழுகை இருக்குது, எல்லா நன்மையும் அவங்களுக்கு இருக்குது. நம்மளுக்கு அது போன்ற நன்மைகளை செய்ய முடியலையே, அது போன்ற நன்மைகளை செய்ய முடியலையேன்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லல. அவங்க பெண்கள் யார்கிட்ட சொன்னா சரியா இதுக்கு விடை கிடைக்குமோ அவங்கள்ட்ட சொல்றாங்க. யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டு போறாங்க, இதை கொஞ்சம் நீங்க கேட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போய் பெண்கள்கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்னன்னா, அந்த அசர் நேரத்தில் அப்படியே எல்லா மனைவி வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்க. ரசூல்லா ஒரு ஷிஃப்ட்டு சுன்னத்து என்னன்னு கேட்டால், ரசூல்லா மனைவிமார்கள் இருந்தாங்களே, யார் வீட்டில் நைட்டு தங்குறாங்களோ அந்த வீட்டில் மட்டும்தான் உட்காருவாங்க, மற்ற வீட்டில் உட்கார மாட்டாங்க. ஆனால் எல்லா வீட்டுக்கும் போவாங்க, உட்கார மாட்டாங்க. ஏன்னா இது அந்த மனைவியினுடைய நேரம் இல்லவா, அதனால உட்காரக்கூடாது, உட்கார மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அணுகுமுறை பார்த்து ஆச்சரியமா இருக்கும். கணவன் மனைவியினுடைய அணுகுமுறை அப்படி வியப்பா இருக்கும். ரசூலுல்லாஹ் நடந்துகிட்டது கரெக்டாக. அது ரொம்ப ரொம்ப நேரம் ஏதாவது முக்கியமானது பேசணும்னு சொன்னால் கொஞ்சம் சீக்கிரமே புறப்பட்டுருவாங்க ரசூலுல்லாஹ். அதனால தான் அசருக்கும் மகரிபில் எந்த வணக்கம் மதரசாக்களில் கூட இன்னைக்கு பிள்ளைங்க மாசா இருக்குல்ல, ஹிப்ஸு மாசா, ஜும்ரா மாசான்னா அசருக்கு அப்புறம் ஓதுறதோ திக்ரி செய்கிறதோ இருக்காது, புறப்பட்டு இப்படி போயிடுவாங்க. அது வாக்கிங் போய் எங்கேயோ இப்படி போயிடுவாங்க. என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் அப்படியே போயிடுவோம், தொழுதுட்டு அப்படியே போவாங்க, போய் எல்லா மனைவியும் பார்க்க போவாங்க. எப்படிமா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படி. அதனால தான் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரெல்லாம் சீவி அழகா ரசூலுல்லாஹ் வருவாங்கன்னு சொல்லி ரெடியாக இருப்பாங்க ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்காக. அவங்க தங்க போகிறதில்லை, ரசூலுல்லாஹ் வர்றாங்களே அவங்களுக்கு நம்ம அழகா காட்சியாக இருக்கணுமேன்னு சொல்லி. இன்றைக்கி சில நேரங்களை பார்த்தா பெண்கள்லாம் மத்தியானம் சாப்பிட்டு தலை சீவிக்கிட்டு ரெடி பண்ணுவாங்க. அது அங்கேருந்து வந்த பழக்கம் தான் அது. அந்த அசர் நேரம் சீவிர பழக்கம் அப்படி வந்தது. ரசூலுல்லாஹ் அந்த அசர் நேரத்தில் இப்படி போவாங்க. ஏன்னா போர்க்காலத்துக்கு போகாத நேரங்களில் மற்ற நேரங்களில் அசர்களில் மனைவிமார்களை பார்க்க போவாங்க. அப்படி வர்ற நேரத்தில் எந்த மனைவி வீட்டில் தங்குவாங்களோ அங்கே மட்டும்தான் உட்காருவாங்க, மற்ற நேரங்களில் பார்த்துட்டு அப்படி செய்தி கேட்டுட்டு போயிடுவாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அந்த அவங்க வீட்டுக்கு அப்படி வந்தப்போ ரசூலுல்லாஹ் விசாரிச்சுட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டப்போ, நாயகமே ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன கேள்வி அப்படின்னு? ஒன்றும் இல்லை, அந்த ஆண்கள்லாம் எல்லா நன்மைகளையும் அவங்க வாங்கிக்கிறாங்க, போர்க்களத்துக்கு போகிறாங்க, ஷஹீதுங்கிற மர்த்தபா அவங்களுக்கு கிடைக்குது, போர்க்களத்தில் பல கனிமத்துகள் அவங்களுக்கு கிடைக்குது, பெண்களாகி எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையே. நன்மை விஷயத்துல கெட்டதுல அவங்க பொறாமப்படல, ஆண்களுக்கு இவ்வளவு அழகான நன்மைகள்லாம் கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்கலையே. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், ஆயத்தை இறக்கனா, அல்லதீன யஹ்சுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி.
அல்ல இந்த ஆயத்தை அப்பதான் சூரத்து நிசாவில் இந்த ஆயத்தை அப்பதான் இறக்கி வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்ப மக்கள் சில பேருக்கு சில அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருப்பான், அதை பார்த்து நீங்க பொறாமப்பட வேண்டாம். அது அவங்களுக்குள்ளது, உங்களுக்குள்ளது கிடைக்கும். ஒரு கணவன் வீட்டை விட்டு போனதற்கு அப்புறம் கணவன் வீட்டுக்குள் இருந்தால் என்னென்ன நடக்குமோ அதையும் சேர்த்து நீங்கள் செய்தால் போருக்கு போகாமலே உங்களுக்கு நன்மை கிடைச்சது. கணவர் இருந்தால் என்ன செய்வார்? அவர் பொருளை பார்த்துக்குருவாரு, சொத்தை பார்த்துக்குருவாரு, உங்களை பார்த்துக்குருவாரு. இது மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போருக்கு போகாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அவருக்கு போய் கிடைக்குது, உங்களுக்கு போகாமல் கிடைக்கிது. உங்க பாத்திரம் இதுதான், அவர்களின் பாத்திரம் அதுதான் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இப்படி நல்ல விஷயத்துல பொறாமப்படலாம், ஆனா கெட்ட விஷயத்துல பொறாமப்படக்கூடாது. இந்த ஆயத்து வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஆயத்து? அல்லதீன யஹ்சுதூன அன்னாஸ் அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு கேள்வி கணக்கு இல்லாம போவாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறோம். பார்த்தீங்களா? சொர்க்கத்துக்கு கேள்வி கணக்கு இல்லாம ஒரு 70,000 பேர் போவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இங்கே வித்தியாசமாக அந்த ஹதீஸை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சித்தத்துன் யதுகுலன் நார கபலல் ஹிசாப். நரகத்துக்கு சில பேர் கேள்வி கணக்கு இல்லாமலேயே நரகத்துக்கு போவாங்க, அது ஒரு 6 பேருங்கிறாங்க. எங்க சொர்க்கத்துக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் போனால் ஒரு சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு 6 பேர் இருக்கிறாங்க, அவங்க கேள்வி கணக்கிறதுக்கு முன்னாடியே, விசாரணைக்கு முன்னாடியே நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கீழே கேட்கப்படுகிறது, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் அருமை தூதரே, கேள்வி வருவதற்கு முன்னால் நரகத்துக்கு செல்கிறார்களே அந்த 6 பேரும் யார் என்று கேட்கப்படுகிறது. மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் என்று கேட்கப்படுகிறது. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் உமராவு பில் ஜவ்ர். அல் உமராவு, உமராக்கள் என்று சொன்னால் தலைவர்கள் என்று பொருள். தலைவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். எதனால்? கேள்வி விசாரணைக்கு முன்னாடியே. எதனால்? பில் ஜவ்ர், அநியாயத்தாலேயே போய்விடுவார்கள். அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாகவே போய்விடுவார்கள். பார்த்தீங்களா? அநியாயத்தின் காரணம். அதனாலதான் நம் முன்னோர்கள் தலைமை பொறுப்புக்கே வர பயந்தாங்க. தலைமை பொறுப்புக்கே வரல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அடுத்த ஜனாதிபதி என்று சையதுனா சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நியமித்த போது அதுக்கு முன்னாடி சில மஷூரா பண்றாங்க. என்ன பண்றாங்க? தனக்கு பிடிச்சவங்களை கூப்பிடுறாங்க. நான் உமர் அவர்களை நான் அடுத்த ஹலீஃபாவா மாற்ற போறேன், இது உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேட்கிறாங்க. தனக்கு பிடிச்ச ஆள்கிட்ட, யார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, இந்த மாதிரி நெருக்கமான ஆள்கிட்ட கேட்கிறாங்க. அவங்கள சில பேர் நல்ல கருத்து சொன்னாங்க, சில பேர் உண்மையை சொல்றாங்க. என்னடா அவங்க கொஞ்சம் வேகமா இருப்பாங்களே, கோபமா இருப்பாங்களே, எப்படி சரியாகும் அப்படின்லாம். நான் பொறுமையா இருந்தவன், இந்த ஹிலாபத்தை கொண்டு நான் முடிவெடுத்தனா இல்லையா? ஸ்ட்ராங்கான முடிவுலாம். போர் செய்யலையானா? நான் போர் செய்யல, நான் சாதாரண ஆளு தானே, எளிமையான ஆளு தானே, பொறுமையான ஆளு தானே. அது மாதிரி இந்த ஹிலாபத்துக்கு வந்தால் கடுமையாக முடிவெடுக்கிற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு எளிமையாகவும் முடிவெடுப்பார்கள் என்று சொல்றாங்க. இப்படி பல மஷூராக்கு. ஏன் இந்த மஷூரா நடந்துச்சுண்டா, உமர் ரலியல்லாஹு பின்னால் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரும் என்ன இவர் கோபமானவர் சொல்லிடக்கூடாது, அதனால முன்னாடியே செட் பண்றாங்க. யார்? சித்திக் நாயகம். உமர் நாயகம் ஆட்சிக்கு வர்றதுக்காக சித்திக் நாயகம் அவ்வளவு வேலை செய்யறாங்க. ஒருத்தர் கூட என் நண்பருக்கு எதிராக கொடி பிடித்து நின்று விடக்கூடாது. என்ன இப்படி ஒரு கோபமானவர்கள் இவர் எப்படி வரலாம் அப்படின்னு வந்துடும். அதுக்காக முன்னாடியே கேட்டு வச்சுட்டாங்க எல்லாத்தையுமே. இப்ப எல்லாருடைய சம்மதம் வந்துருச்சு, ஒருத்தரை மட்டும் சரி பண்ணணும். அது பெரிய சவாலா போச்சு சித்திக் நாயகத்துக்கு. அவர் எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. அது யாருன்னு கேட்டா உமர் ரலியல்லாஹு தான். யாருதான் அது? உமர் ரலியல்லாஹு தான். அவ ஏத்துக்கிற மாட்டாங்க. எப்படி அவளை சம்மதிக்கிறது அப்படின்னு அவளை கூப்பிட்டாங்க. இங்க வாங்க சரி அப்படின்னு. என்ன சொல்லுங்க கலீஃபா, உங்களை எனக்கு பிறகு என் நேரம் நெருங்கிட்டு போகுது, மௌத்துடைய நேரம் வர மாதிரி இருக்குது, உங்களை நான் கலீஃபாவாக்க நான் முடிவு செஞ்சிருக்கிறேன் அப்படி. இல்லை, நான் அதை ஏற்றுக்கிற முடியாது, எனக்கு அதில் விருப்பம் இல்லைங்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் பொருத்தமாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த அடிப்படையில் முடிவு செய்கிறேன். பல முறை மறுக்கிறாங்க. கடைசியாக ஒன்று கேட்குறாங்க, சித்திக் நாயகமே உங்கள்கிட்ட நான் பர்சனலாக கேட்குறேன், நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களை எழுப்புவான், நிறுத்துவானா இல்லையா? கேள்வி கணக்கு இல்லை. நிறுத்தி சித்திக் அவர்களே எந்த நோக்கத்தில் அல்லது எந்த தகுதியில் இந்த உமரை ஹலீஃபாவாக ஆக்கினீர்கள் என்று கேட்டால் அப்ப என்ன சொல்ல போறீங்க? அது இப்ப சொல்லுங்க.
என்ன என்ன இது பார்த்தீங்களா? அல்லாட்ட உண்மையை தானே சொல்லி ஆகணும். அல்லாட்ட ஒரு உண்மையை தான் சொல்லுவீங்க. எனக்கு இப்ப சொல்ற காரணம் தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கின்ற போது இந்த உமரை ஏன் நீங்கள் கலீஃபாவாக ஆக்கிவிட்டு வந்தீர்கள் என்று கேட்கின்ற போது ஒரு காரணம் சொல்லுவீர்களே, அதை இப்போது சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அதை சொல்லுங்க, அப்புறம் நான் முடிவெடுக்கிறேன். அப்படி அப்ப சித்திக் நாயகம் எப்படி பாருங்களேன், இவங்க அது பொறுப்பை எடுத்துக்க கூடாது நிற்கிறாங்க. அவங்க இவர்கள்ட்ட கொடுத்துதான் ஆகணும்னு எல்லாம் செட் பண்றாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, சித்திக் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ் என்னை நிறுத்தி எந்த தகுதியில் நீ உமரை அடுத்த ஹலீஃபாவாக நியமித்தாய் என்று என் ரப்பு என்னிடத்தில் கேட்கின்ற போது சொல்லுவேன், நான் மரணிக்கின்ற போது இந்த பொறுப்புக்கு உமரை விட சிறந்த தகுதியான ஒருவரை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுவேன். அதுதான் நான் சொல்ல போகிறேன், இதுதான் அல்லாஹ்விடத்தில் நான் சொல்ல போகிற செய்தி என்று அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம், அல்லாஹ்விடத்தில் இதைதான் நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அதற்காக நான் எடுத்துக்கொள்கிறேன், அதற்காக இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார். தலைவராகிறத பயந்தாங்க. மௌத்துடைய நேரத்தில் அவங்க 6 பேரை தான் தலைவராகிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, உங்க மகனாரையும் கொஞ்சம் சேர்த்து 7வது ஆளா போடலாம்ல. அப்படி என் மகன் எல்லாம் போட முடியாது. அப்படி இல்லைங்க, உங்க மகன் உங்களை மாதிரி தானே, பாப்பா மாதிரி தானே பிள்ளை இருப்பாங்க. பாப்பா எவ்வளவு பெரிய ஜீனியஸ், பயங்கரமான ஆள். ஒரு கித்தாபே இருக்கு, அபுகரியத்து உமர். அவங்க ஃபுல்லா அவர்களுடைய மேதை பண்புகளா சொல்லப்படும். உமர் ரலியல்லாஹுவுக்கு என்ன என்ன சிறப்பியல் இருந்துச்சு, எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாங்கன்னு அதுல அந்த கித்தாப்ல சொல்லப்படும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அஃதலுல் உலமா பாடத்திட்டத்தில் கூட அது இருக்குது. சரி, அப்ப அவங்க மரணிக்கிற நேரத்தில் 6 பேரை குழுவை ஷூரா கமிட்டியை உருவாக்குகிறார்கள். தங்கள் மகனை சேருங்கள் என்று சொன்ன போது எல்லாரும் 7வது ஆளாக என் மகனை போடுகிறேன், ஆனால் 7வது ஆளாக அவர் கருத்து சொல்வார் என்று பதவியில் அவர் பங்கெடுக்க முடியாது, போட்டியாளராக வர முடியாது. போட்டியாளர் 6 பேர் தான். அது பூத்துல போய் உட்கார்ந்துருப்பாங்களா இல்லையா, வேட்பாளர் பூத்துல உட்கார்ந்து அந்த 6 பேரையும் ஓட்டெடுக்கிற இடத்திலே 7வதாக அவர் இருப்பார். ஆனா அவர் போட்டியாளராக நிற்க முடியாது, வேட்பாளராக நிற்க முடியாது, போட்டியாளராக வர முடியாது என்று சொன்னார். ஏன், எல்லா தகுதியும் தான் உங்க பிள்ளைக்கு இருக்குது, உங்களை மாதிரி தானே அறிவாளியாக இருப்பார். இந்த பெரும் பொறுப்பை எடுத்ததினால் இதற்கு இருக்கக்கூடிய சிரமத்தையும் இதில் இருக்கக்கூடிய கேள்விக்கும் பதில் சொல்வதற்கு கத்தாபுடைய குடும்பத்தில் உமரை தவிர வேறு யாருக்கும் அந்த சிரமம் வேண்டாம். இந்த தலைவர் என்ற ஹிலாபத் என்ற பொறுப்பினால் ஏற்படுகின்ற சிரமம் என்னோடு முடிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொன்னார். அவ்வளவு பெருசு. இன்னைக்கு தலைவருக்கு போட்டியா இருக்கிறாங்க, அதுதான் தன்னுடைய கடைசி நிச்சயமாவே சில பேர் இருக்காங்க. அடிச்சு கிடிச்சு பணத்தை போட்டு ஆளை போட்டு எதையாவது ஒரு பண்ணி அது தான் உசுறு போற முன்னாடி தலைவரா உசுறு போன சரியா இன்னைக்கு உள்ள. ஆனா அன்னைக்கு பயந்தா அதுதான் எதார்த்தம். நீங்க வேற மாதிரி கொண்டு போச்சு, இதுதான் லட்சியங்கிற மாதிரி போயிடுச்சு. அப்படி பயந்தாங்க. சல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு 6 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒருவர் தலைவர். இவர்கள் விசாரணையே இல்லை. சில எல்லா தலைவரும் இல்லை, சில தலைவர் பாவத்தினாலே நரகத்துக்கு போய் விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். விசாரணைக்கு முன்னாடி அவர்கள் நரகத்துக்கு போவதற்கு காரணம், எந்த தலைவர்கள் அநியாயம் செய்கிறார்களோ அந்த அநியாயத்தால் அந்த தலைவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வேகமாக நான் சொல்லிவிடுகிறேன். அடுத்து வல் அரபு, அரபியர்கள், பில் அஸபிய்யா, மொழி பெருமையினால் அவர்கள் நரகத்துக்குள் செல்வார்கள். அரபுகளுக்கு ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் உடைச்சு தகர்த்திட்டாங்க. ஆனாலும் கொஞ்சம் அங்க எங்க ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனா அது கூட ரொம்ப இருந்துச்சு. அரபு மொழி பேசுறவன் தான் மொழி பேசுறவன், மத்த எல்லாரும் ஊமைன்னு பேர் வச்சிருக்காங்க. அதனாலதான் அஜமின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சரி, நீ உம்ரா ஹஜ்ஜிக்கெல்லாம் போனா இந்த ஊர்ல இருந்து சில நேரத்துல கேட்டா இந்துன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அனமிகள் வீட்டு அது சொல்லிட்டு வச்சுக்கிறத இந்தியாவில் முஸ்லீம் நாம இருக்கிறாங்கன்னு கேட்கறதுக்கு சில பேர் அங்க இருக்கிறாங்க. இந்துனா அந்த எண்ணத்துல இருக்கிறாங்க. அப்ப பில் அஸபிய்யா, மொழி வெறி, நம்ம தான் அப்படியே அரபு மக்கள் அப்படி நினைத்தால் அதன் காரணமாகவே
அறிஞர்களே போயிடுவாங்க விளங்கிடக்கூடாது, தலைவர்களே போயிடுவாங்க விளங்கிடக்கூடாது. அநியாயம் செய்தால் அதனால் போயிடுவான், குலப்பெருமை செய்தால் மொழி பெருமை செய்தால் அதனால் போயிடுவான், அப்படி விளங்கணும். அடுத்து பணம் படைத்தவர்கள், செல்வாக்கு படைத்தவர்கள் பெருமையினாலேயே நரகத்துக்குள் போய்விடுவார், விசாரணை தேவை. வியாபாரிகள் மோசடியாலேயே நரகத்துக்குள் போய்விடுவார். நல்ல பொருளை கெட்ட பொருள் இருக்கிறது எல்லாம் மோசடி செய்வார், அதனாலேயே நரகத்துக்குள் போய்விடுவார். கிராமத்தில் உள்ளவர்கள், பட்டிக்காட்டுல வில்லேஜ்ல இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆளுங்க ஜஹாலா மார்க்கம் தெரியாமல் அறியாமையினால் நரகத்துக்குள் போய்விடுவார், விசாரணை இல்லை. வல உலமா ஆலிம்கள் பில் ஹஸத் பெருமையினால் போய்விடுவார், பொறாமையினால் போய்விடுவார். பில் ஹஸத் பொறாமையினால் போய்விடுவார். பொறாமை இருந்தால் ஆலிம்கள் அதனால் உள்ள போய்விடுவார். இந்த ஹதீஸ் எப்படி வரணும்டா, ஆலிம்கள் நரகத்துக்கு போய்டுவார், அப்படி விளைக்க போறார். எந்த ஆலிமிடத்தில் பொறாமை இருக்கிறதோ அவர் அதனால் நரகத்துக்கு போய்விடுவார். எந்த வியாபாரி மோசடி செய்கிறாரோ அந்த மோசடியால் அந்த வியாபாரி நரகத்துக்கு போய்விடுவார், அப்படி விளக்கும். வியாபாரி எல்லாம் போய்விடுவார், அப்படி விளக்க கூடாது, நல்லா காப்பாற்றுவாங்க. அப்ப இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஈசா நபி இப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா இப்லீஸ் வந்தான். அப்பெல்லாம் இப்லீஸ் நேரம் வருவாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தா நம்ம நேரடியாக வர்றது அப்பெல்லாம் பல ரூபத்துல வருவான், வந்து தண்ணியை காட்டிக்குவான், நான் அப்படின்னு சொல்லுவான். பல சம்பவம் இருக்கு. இப்லீஸ் வந்து பேச்சே நிறைய சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். ஈசா நபி கேட்டா வரவன் சும்மா வர வேண்டியதானே, 5 கழுதை எடுத்துக்கிட்டு வர, 5 கழுதைகளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு இப்லீஸ் மேல மூட்டையெல்லாம் ஏற்றிக்கிட்டு போய் வந்தான் செய்தான். ஈசா நபி கேட்டாலாம், என்ன வாப்பா இந்த சைடு எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாலாம். நான் சந்தைக்கு போறேன், மார்க்கெட்டுக்கு போறேன். அப்படி மார்க்கெட்டுக்கு போறீங்களா? அட உனக்கு என்ன போய் வியாபாரம் அப்படின்னு கேட்டாலாம். நீ என்ன போய் மார்க்கெட்ல நீ என்ன போய் விற்க போறா அப்படின்னு. மேல 5 கழுதையிலையும் சரக்கு வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னான். என்ன சரக்கு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டப்ப ஒரு கழுதை மேல அநியாயத்தை எழுதி வச்சிருக்கிறேன். இது யார்கிட்ட போய் விற்க போறா அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த அநியாயத்தை தலைவர்கிட்ட போய் வித்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அடுத்த கழுதையில என்ன வச்சுக்கிறா கேட்டா பெருமையை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இது யார்கிட்ட போய் விற்க போறா? பணக்காரர்கள்ட்ட கொண்டு போய் வித்துருவேன், செல்வாக்குள்ள கொண்டு போய் வித்து விடுவாங்க. வேற என்ன வச்சுக்கிறா? பொறாமையை வச்சுக்கிறேன். யாரை கொண்டு போய்? ஆலிம்கள்ட்ட கொண்டு போய் நல்ல போறாரு, ஆலிம்கள் தான் அது அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த கேட்டா வேற என்னப்பா வச்சுக்கிறா அப்படின்னு. என்கிட்ட கொஞ்சம் இது சூழ்ச்சி வச்சிருக்கு, நிறைய சூழ்ச்சி செய்யுது. இது யாரு? பெண்கள்ட்ட கொண்டு போய் நல்ல போறேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க பாருங்கள சில இது அவங்கதான் அதுல இதா இருப்பாங்க. பெண்கள் மாதிரி இதெல்லாம் இன்னும் கைதை கொண்டு அதிகம் வருதா இல்லையா? இது சொன்ன காலத்துல பெண்கள் செய்த வேலை வருதா இல்லையா? பெண்கள்ட்ட போய் நான் அதை தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்னா வேற 5ஆவது கழுதை என்ன இருக்கு அதையும் சொல்லிட்டு போவேன் அப்படின்னா மோசடி வச்சிருக்கேன். யாரும் கொண்டு போறாங்க? வியாபாரிகள்ட்ட கொண்டு போய் சேர்த்து கொண்டு போயிடுவேன் அப்படின்னா அப்படி யாரு செய்தான். அப்பெல்லாம் மார்க்கெட் வந்து வித்துருக்காங்க. அப்ப இந்த ஹதீஸ தான் அங்க செய்தி வருது. இப்ப முன்னாடி சொல்ல பாருங்க, இந்த ஹதீஸ்ல உள்ள செய்தியை அவன் சொல்றான். அப்ப பொறாமை என்பது ஷைத்தான் விற்பனை செய்யப்பட்ட பொருள். மோசடி என்பதும் அநியாயம் என்பதும் சூழ்ச்சி என்பதும் ஷைத்தானால் விற்பனை செய்யப்படுகின்ற பொருள். அதை அல்லாஹ் யூதர்களிடத்தில் இருந்ததாக சொல்கிறான். ஹஸதமின் இன்தி அன்ஃபுஸிஹிம், தங்கள் மனதில் இருந்த பொறாமையின் காரணமாக அவர்கள் நம்மெல்லாம் ஈமான் கொண்டதற்கு பிறகும் காஃபிராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லாஹ் சொல்றார். அதுக்கு என்ன காரணம் சொல்றான்டா? மின்பாடி மாத்தவைக்கு சத்தியம் இது என்று தெரிந்த பின்போ தெரியாம செஞ்சு விட்டாங்கன்னு இல்லைங்க. யூதர்களுக்கு நல்லாவே தெரியும் இதான் சத்திய மார்க்கம் உண்டு, தெரிஞ்சே இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கிறது வேற விஷயம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபஅஃபு வஸ்ஃபஹு, அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, கண்டுக்கிறாதீங்கங்கறான். அவங்கள மன்னிச்சிருங்க, கண்டுக்கிறாதீங்கன்னு சொல்றான். மன்னிப்புனா உங்களுக்கு தெரியல. ஃபஅஃபு மக்ஃபிரத்துன்னு ஒன்று இருக்குது, பாவ மன்னிப்பு கேட்கணும். மக்ஃபிரத்
அது ஒண்ணு இருக்கு. மகஃபிரத்துன்னு சொன்னா நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டா அதை மன்னிச்சது. ஏதாவது வாப்பாட்ட இல்ல யாரையும் பேசுவோம், ஏமா தெரியாம பேசி நம்ம சேட்டா போட மன்னிச்சுனா அப்படிப்பா, அந்த மன்னிப்புக்கும் மகஃபிரத். இங்க வந்து ஃபாஃபு ஃபாஃபுன்னு சொன்னா நம்ம லைலத்துல பதிலெல்லாம் கேட்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இன்னக அஃபுல் கரீம் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி அண்ணா அப்படி எல்லாம் சொல்லலாம். சிங்குலரா கேட்டா அன்னி. சரி, இப்படி கேட்க பார்த்தீங்கன்னா இதுன்னா என்னன்னா அது பாவம் செய்யணும், பாவம் செஞ்சா அது எழுதப்பட்டுரும், மன்னிக்கிறதுக்காக எழுதப்பட்டு இருக்கும். நம்ம தப்பு அல்லாஹ் அழுது குழம்பி கேட்கின்ற போது அல்லாஹ் மன்னிச்சிடலாம். எப்படி மன்னிச்சிடலாம்? பாவமே செய்யாத மாதிரி மன்னிச்சிடலாம். மகஃபிரத் இருக்குவாங்க, அது எழுதப்பட்டிருக்கும். கடையில எல்லாம் ஜாமான் வாங்கினா எழுதி வச்சிருப்பாங்க, பணம் கொடுத்தாலும் அழிச்சு வச்சுருவாரு. ஆனா வாங்கினங்கிறது தெரியும், அழிச்சிருக்குமே தவிர வாங்கினது தெரியும். இது அப்படி இல்ல, எழுத்தே எடுத்துறது, செஞ்சதே தெரியாம போயிடும். அப்படி மன்னிச்சிருக்காங்க அல்லாஹ். வஸ்பாவு கண்டுகொள்ளாதீர்கள் என்று சொல்கிறான். அலட்சியப்படுத்தி விடுங்கள், அவர்களை அலட்சியப்படுத்தி விட்டுடுங்க அல்லாஹ் சொன்னாங்க. இது என்னன்னா இந்த ஆயத்து ஒரு ஆயத்து தாங்க. ஆனா முஃபஸ்ஸிர்கள் விளக்குவாங்க இந்த ஆயத்து வந்து ஒரே ஆயத்து தான். இது ரெண்டு ஆயத்து கிடையாது, ஒரு ஆயத்து தான். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்க, நான் உஹது போருக்கு அப்புறம் நடந்துச்சுன்னு சொன்னேன். உஹது போருக்கு பிறகு தானே இந்த ஆயத்து வந்துச்சுன்னு சொன்ன ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் ஃபாஃபு வஸ்ஃபுங்கிறது மன்னிச்சிருங்க, அவங்களை கண்டுக்கிறாருன்னு சொல்றது எங்கடா? மக்காவில் நடந்த நிகழ்வு. மக்காவில் ரசூலுல்லாஹ் 13 வருஷங்கள் இருந்தாங்க இல்லையா? 13 வருஷம் எந்த சண்டையும் போடல. 13 வருஷம் அவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க. 13 வருஷம் திருப்பி அடிக்கலங்க. எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்கிறது இது ஒரு உதாரணம். ரசூலுல்லாஹ் ஒரு 13 வருஷம் மக்காவில் இருந்து ஒரு சண்டையும் போடல. சஹாபாக்கள் ஒரு சண்டையும் போடல. எப்படி இருக்கு பாருங்க. அவங்க சண்டைக்கு கேட்கும் போதெல்லாம் அல்லாஹ் சொன்னா விட்டுடுங்க, கண்டுக்கிற வேண்டாம், மன்னிச்சிருங்க, இப்படிதான் சொன்னான். அப்ப இந்த ஆயத்து வந்து மக்காவில் உள்ள செய்தியை ஞாபகப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். அதனாலதான் சில பேர் இந்த ஆயத்து மாற்றப்பட்ட ஆயத்து, இந்த ஆயத்துல எந்த துண்டு ஒரு ஆயத்தினுடைய பின்னாடி பாதி வந்து மாற்றப்பட்டிருக்கு. முன்னாடி கூட நான் நாசிக மன்சூர்னு ஒன்று சொன்னேன், மாற்றி ஆயத்து மாற்றப்பட்ட ஆயத்து அந்த சரி. அல்லாஹ் சொல்லுவான் ஃபாஃபு வஸ்ஃபஹு, அவர்களை கண்டுகொள்ளாதீர்கள், மன்னித்து அலட்சியப்படுத்தி விடுங்கள். தத்தா யாத்தி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் வரை என்று அல்லாஹ் சொல்றான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் இருக்கிறானே அனைத்து விஷயத்தின் மீது வல்லமை படைத்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் நினைச்சா எந்த வேலையும் அல்லாஹ்வால செய்ய முடியும், எந்த வேலையும் அல்லாஹ் செய்வான். இந்த தீனை எப்படி காப்பாற்ற வேணுமோ அப்படி காப்பாற்ற முடியும் அல்லாஹ்வால. ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, மன்னிக்கிற போனா நம்மகிட்ட இருக்கணும். யாரை மன்னிக்கணும்? இந்த ஆயத்துக்கு பிறகு சொல்லுவாங்க, காஃபிர்களை பொறுத்து குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத்து என்னன்னு சொன்னா, இந்த சில ஆயத்துக்களை பார்த்துட்டு குர்ஆன் விளக்கத்துக்கு ஏடா கூடமா வச்சு சொல்லுறது. பார்த்த இடத்தில் நீங்கள் கொலை செய்யுங்கள் ஒரு சில ஆயத்து வரும். பாத்தீங்கன்னா பார்த்த இடத்துல நீங்க அரபு ஜிசுகள்ல பாத்தீங்கன்னா இருக்கும். பார்த்த இடத்துல வந்து பார்த்தவன கொலை பண்றது அல்ல, அது போர் சம்பந்தமான ஆயத்து. அது அவங்க ஏதோ ஒரு ஊருக்கு ரசூலுல்லாஹ் ஒரு படையை அனுப்பி வைக்கிறான்னு சொன்னா முதல்ல சொல்லுவாங்க, அந்த ஊருக்கு போங்க, பாம்பு சொல்ற சவுண்ட் இருக்கான்னு பாருங்க. பாம்பு சவுண்ட் இருந்துச்சுன்னா போர் செய்யக்கூடாது. பாம்பு சவுண்ட் இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய தீனை சொல்லுங்க, ஏத்துக்கிட்டா போர் செய்யக்கூடாது. சரி, தீனை சொல்லி ஏத்துக்கலடா ஜிஸியாவை சொல்லுங்க, வரி கொடுக்கணும்னு சொல்லுங்க, வரி அது ஏத்துக்கிட்டா போர் செய்யக்கூடாது. வரியும் கொடுக்க மாட்டோம், இஸ்லாமும் ஆக மாட்டோம்னு சொன்னா அப்போது போர் செய்யுங்க அப்படிங்கிற அந்த விளக்கம் அந்த ஆயத்துல இருக்கு. அதை விளக்காதவங்க குர்ஆன்ல பார்த்தோன்னே கொலை செய்யுங்க வருது அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. அந்த ஆயத்துகள் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆயத்து மன்சூக்குங்கிறார். அப்ப இப்ப மன்னிக்கணுமா? மன்னிக்கணும். நம்மளுக்குள்ள ஒண்ணு நடந்துருச்சுன்னு வச்சுக்கிறேன், மன்னிச்சு விட்டுரும். அதை மனசுலயே வச்சுக்கிற கூடாது. வஸ்பஹு, அலட்சியப்படுத்தி விட்டுரும் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் வழியாக நமக்கு செய்திகளை தருகிறான். அல்லாஹ் இந்த ஆயத்திலே எத்தனை நன்மைகளை அல்லாஹ் ஏவுகிறானோ அத்தனையும் எடுத்து செல்லுகின்ற, அதை பின்பற்றுகின்ற தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. எத்தனை விஷயங்களை அல்லாஹ் தடுக்கிறானோ அதிலிருந்து விலகி பாதுகாத்து வாழ அல்லாஹ் உதவி செய்வானாக.
இந்த குர்ஆனின் வழியாக இன்மை மறுமை வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு வெற்றியாக்கி தருவானாக. நீண்ட ஆயுளையும் நல்ல சுகங்களையும் அல்லாஹ் தருவானாக. உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலீஃபாக்களோடு சஹாபாக்களோடு நாதாக்களோடு இருக்கின்ற அருள் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.